யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும், ಯಾರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ಯೇಸು என்னை கைவிடுவதில்லை. ಯೇಸು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம் பார்க்கலாம். மத்தேயு ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 27ನೇ ಅಧ್ಯಾಯ 6 மணி முதல் 9 மணி வரை என்று சொல்லி எழுதி இருக்கிறது. 6 ಗಂಟೆಯಿಂದ 9 ಗಂಟೆವರೆಗೆ ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 6 மணினா என்ன, 9 மணினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 6ನೇ ಗಂಟೆ ಅಂದ್ರೆ ಏನು, 9ನೇ ಗಂಟೆ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? தெரியுமா? ಗೊತ್ತಿದೆಯಾ? தெரியல. சரி, இப்ப தெரிஞ்சுக்கிறீங்களா? ಈಗ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ? பாருங்க, யூதர்களுடைய நாள் கணக்கிலே ಯಹೂದ್ಯರ ಆ ದಿನದ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ காலையில 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும், இல்லைன்னா ராத்திரி 6 மணியிலிருந்து அடுத்த நாள் ராத்திரி 6 மணி வரைக்கும், ಮುಂಜಾನೆ 6 ಗಂಟೆಯಿಂದ ಸಂಜೆ 6 ಗಂಟೆವರೆಗೂ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಂತರ ದಿನ ರಾತ್ರಿ 6 ಗಂಟೆಯಿಂದ ನಂತರ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆವರೆಗೂ. இப்ப காலையில 6 மணின்னு வச்சுக்குவோம். ಈಗ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. 6 மணினா 6ஆம் மணின்னு இங்க எழுதி இருக்குல்ல. 6 ಗಂಟೆ ಅಂದ್ರೆ 6ನೇ ಗಂಟೆಯಲ್ಲಿ ಅಂತ ಬರ್ದಿದೆಯಲ್ಲ. 6 ರಿಂದ ಕಣக்கு வைப்போம். 6 ರಿಂದ ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕೋಣ. 6 7 8 9 10 7 8 9 10 11 12 12 மணிக்கு தான் அது 6ஆம் மணி வேளை. 6 ರಿಂದ ನಾವು ಲೆಕ್ಕ ಇಡುವಾಗ 6 7 8 9 10 11 ಹೀಗೆ 12 ಗಂಟೆ ಅಂದ್ರೆ 6 ಗಂಟೆಯಿಂದ 12 ಗಂಟೆವರೆಗೆ ಅದು ಅರ್ಧದ ಲೆಕ್ಕ. புரிந்துதா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? 6 மணியிலிருந்து 6 மணி கூட்டிட்டீங்கன்னா 12 மணி. 6 ಗಂಟೆಯಿಂದ ನೀವು 6 ಗಂಟೆ ಅದಕ್ಕೆ ಸೇರಿಸಿಕೊಂಡ್ರೆ 9ஆம் மணி வேளைன்னு சொன்னா இன்னொரு 3 மணி நேரத்துக்கு கூட்டிக்கோங்க. 9ನೇ ಗಂಟೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇನ್ನೊಂದು 3 ಗಂಟೆ ನೀವು ಇದಕ್ಕೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಿ. அப்ப டைம் என்ன? ಆಗ ಸಮಯ ಏನು? 3 மணி. 3 ಗಂಟೆ. அப்ப 12 மணியிலிருந்து 12 ಗಂಟೆಯಿಂದ 12 மணியிலிருந்து 12 ಗಂಟೆಯಿಂದ உச்சி வெயில் மண்டையில் பொழக்கிற நேரம், ಅದು ಬಹಳ ಬಿಸಿಲು, ನಡು ಬಿಸಿಲು ಅಂತ ಒಂದು ಸಮಯ. அந்த டைம்ல இருந்து ಆ ಸಮಯದಿಂದ 3ஆம் மணி வேளை வரைக்கும், 3 ಗಂಟೆವರೆಗೆ, நம்ம கணக்குப்படி 3 மணி வரைக்கும், ನಮ್ಮ ಒಂದು ಲೆಕ್ಕದ ಪ್ರಕಾರ 3 ಗಂಟೆವರೆಗೆ சிலுவையிலே தொங்கினார். ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಾಡಿದನು. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் ಅಂಧಕಾರ ಉಂಟಾಯಿತು. 6 ಗಂಟೆಯಿಂದ 9 ಗಂಟೆವರೆಗೆ ಭೂಮಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಉಂಟಾಯಿತು. ಯೇಸುவை அங்கே சிலுவையிலே அறைந்தார்கள். ಯೇಸುವನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹಾಕಿದರು. ಕಾರಿ ತುಪ್ಪುನಾங்க. ಆತನ ಮುಖದ ಮೇಲೆ ಉಗಿದರು. ಮುಳ್ಮುಡಿಯ ವೈಚಾಂಗ. ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟರು. 39 ಕಸೆಯಡಿ, 39 ಚಾಟಿಯಿಟ್ಟು, ஆணிகள் கரங்களிலே கடாவப்பட்டிருந்தது. ಹಾಗೆ ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಆಣಿ ಹಾಗೆ, ಕಾಲುகளிலே கடாவப்பட்டிருந்தது. ಹಾಗೆ ಆತನ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಆಣಿ, ஈட்டினாலே குத்தினார்கள். ಆತನ ಪಕ್ಕ ಆತನ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ರಕ್ತವು ನೀರು கடந்து வந்தது. ಹಾಗೆ ರಕ್ತವು ನೀರು ಹಾಗೆ ಹರಿದು ಬಂತು. பாருங்க, ஆதாம் பாவம் செய்தான். ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಆದಾಮನು ಪಾಪ ಮಾಡಿದನು. பழைய ஏற்பாட்டு ஆதியாகமத்துல இருக்குது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அந்த ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டத்திலே அவன் இருக்கிறான். ಅವನು ಏದೇನ್ ಎಂಬ ತೋಟದಲ್ಲಿ ಇದ್ದನು. அந்த ஏதேன் தோட்டம் ஒரு பாரடைஸ் மாதிரி. ಆ ಏದೇನ್ ತೋಟ ಒಂದು ಪರದೇಶಿಯ ಹಾಗೆ ಇತ್ತು. நல்ல கனிகள் நிறைந்த விருட்சங்கள் இருந்தது. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ಅಲ್ಲಿ ಮರಗಳು ಅಲ್ಲಿ ಇದ್ದವು. அங்க சந்தோஷமா இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದರು. ஆனா தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் பாவம். ಆದರೆ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಡಿಸುವುದು ಒಂದು ಕಾರ್ಯವು, ಅದು ಪಾಪ. அந்த பாவம் ஆதாம் மேல வந்தபடினாலே, ಆ ಪಾಪವು ಆದಾಮನಲ್ಲಿ ಬಂದ ನಂತರ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ಅವನು ದೇವರಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟನು. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான். ಆ ಏದೇನ್ ತೋಟದಿಂದ ಅವನು ಹೊರಗೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. பாவம் என்ன பண்ணும்? ಪಾಪ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலக்கிவிடும். ಆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನ ಅದು ದೂರ ತಳ್ಳುತ್ತೆ. ನಾವು ಪಾಪ செஞ்சோம்னா தேவன் நம்மோடு கூட உறவு வைக்க மாட்டார். ನಾವು ಪಾಪ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಆತನ ಒಡನಾಟ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த உலகத்தின் பாவத்தையே வைத்தார். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಪಾಪವನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟರು. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். ಆ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಹೊರುವಂತ ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಾನು ஒரு பாவம் செஞ்சாலே, ನಾನು ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ,
தேவனிடத்தில் உறவு கொள்ள முடியாது. ಆ ದೇವರ ಸಂಗಡ ಒಡನಾಟ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த உலகத்தினுடைய பாவம் முழுவதும் அவர் மேல வைக்கப்பட்டது. ಈ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಪಾಪವನ್ನು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಏಳಲ್ಪಟ್ಟಿತು. இயேசுவின் மேல வைக்கப்பட்டது. ಅದು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಏಳಲ್ಪಟ್ಟಿತು. ನಮ್ಮ ಮೇಲೆ இருந்த சாபம் அனைத்தும் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಶಾಪವನ್ನು ಯೇಸು ಹೊತ್ತುಕೊಂಡನು. இப்ப சொல்லுங்க, ಈಗ ಹೇಳಿ, தேவனுக்கும் இயேசுவுக்கும் பிரிவினை உண்டாகுமா உண்டாகாதா? ಆ ದೇವರಿಗೂ ಯೇಸುವಿಗೂ ಅಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕತೆ ಇಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತಾ ಇಲ್ವಾ? சரி, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லுகிறார். ಸರಿ, ಏಲಿ ಏಲಿ ಲಾಮ ಸಬಕ್ತಾನಿ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದ್ರು. ಅದಕ್ಕೆ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟಿದೆ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದ. தேவன் யாரு, எங்க இருக்கிறார்? ದೇವರು ಯಾರು, ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? அப்பா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறோம். பரமண்டலத்தில் இருக்க நம்ம ತಂದೆಯೇ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. யார் பிதா யார்கிட்ட கேக்குறாரு? ಯಾರು ತಂದೆ? ಯೇಸು ಯಾರ ಬಳಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಆ ತಂದೆ ಯಾರು? ಆ ತಂದೆ ಯಾರು? யெகோவா தேவரா? சரி, வாசிப்போமா? ஓதனவே, வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. ஏசாயா 9:6. இல்ல 9:6 ವಾಸಿಂಗ. ಏಸಾಯ 9:6 ಓದೋಣ. ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆಯಷ್ಟೇ, ವರದ ಮಗನು ನಮಗೆ ದೊರೆತನು, ಆಡಳಿತವು ಅವನ ಬಾಹುವಿನ ಮೇಲೆ ಇರುವುದು, ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನಾಕರ್ತನು, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, ನಿತ್ಯನಾದ ತಂದೆ, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬುವು ಅವನ ಹೆಸರು. அப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறார். ಒಬ್ಬ ಕನ್ನಿಕೆಯು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಒಂದು ಮಗನನ್ನು ಹೊಂದಿದಳು. ஒரு பாலகன் பிறந்தார். ಒಂದು ಮಗು, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ನಮಗೆ ಒಬ್ಬ ಕುಮಾರನು ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ಕರ್ತತ್ವವು ಅವನ நாமம் அதிசயமானவர். ಆತನ ನಾಮವು ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ஆலோசனை கர்த்தர், ಆಲೋಚನಾಕರ್ತನು, வல்லமையுள்ள தேவன், ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು. இப்ப யாரு தேவன் சொல்லுங்க? ಈಗ ಯಾರು ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ. ಕರೆಕ್ಟ್ ಹೇಳಿದ್ದೀರಮ್ಮ. ನೀರ್ ಮಾತ್ರ ನನ್ನ ಮಾತು ಕೇಳ್ತೀರಾ, ಬೇರೆ ಯಾರು ಕೇಳಿಲ್ಲಮ್ಮ. ತುಂಬಾ ದುಃಖ ಆಯ್ತಮ್ಮ. God bless you. தேவன் ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அப்போ இயேசுதான் தேவன். ಇಲ್ಲಿ ಯೇಸುವೇ ದೇವರು. இயேசு தன்னை தேவன் என்று சொல்லினாரா? ಯೇಸು ತನ್ನನ್ನು ದೇವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅನೇಕ இடங்களில் சொல்லி இருக்கிறார். ಅನೇಕ ಕಡೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ. பிலிப்பை பார்த்து சொல்றாரு, பிலிப்பிನ ನೋಡಿದ್ರೆ என் கூட இத்தனை வருஷமா இருக்கிறே, ಇಷ್ಟು ದಿನ ನನ್ನ ಜೊತೆ தேவனை காண்பேன் என்று சொல்லுகிறாயே, ದೇವರ ನನಗೆ ತೋರಿಸು ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, என்னாலுப்பா நீ ಏನ್ ಮನುಷ್ಯನಪ್ಪ ನೀನು? நான் தான் தேவன், ನಾನೇ ದೇವರು, நான் தான் தேவன், ನಾನೇ ದೇವರು. 7:14 ವಾಸಿಪೋಮ್. ಏಸಾಯ 7:14. ಏಷಿಯನ್ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 7:14. 7:14. ಇದರಿಂದ ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮಗೆ ಒಂದು ಗುರುತನ್ನು ಕೊಡುವನು. ಇಗೋ, ಒಬ್ಬ ಕನ್ನಿಕೆಯು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಮಗನನ್ನು ಹಡೆದು ಅವನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂದು ಹೆಸರಿಡುವಳು. அதே இயேசுவை குறித்து தான் இங்க தீர்க்க தரிசனமாக ஏசாயா கூறுகிறார். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತು ಪ್ರವಾದಿ ದೇಶದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்போ இயேசு ಅವರೇ சொல்லியிருக்கிறார், நான் தான் தேவன். ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನೇ ದೇವರು ಅಂತ. அப்புறம் ஏன் கத்துறாரு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று? ಹಾಗಾದರೆ ಯೇಸು ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಕಿರಿಚುತ್ತಾರೆ? ಆ ಪಾಪ அவர் பாவம் செய்தாரா? ಯೇಸು ಪಾಪ ಮಾಡಿದ್ರಾ? நமக்காக பாவ பலியானார். ನಮಗಾಗಿ ಯೇಸು ಪಾಪದ ಬಲಿಯಾದನು. பாவத்தை அவர் சுமந்தபடினாலே ಆತನು ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದರಿಂದ தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிற்று. ಆ ದೇವರಿಗೂ ಆತನಿಗೂ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕತೆ ಉಂಟಾಯಿತು. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்கிறார். ಏಲಿ ಏಲಿ ಲಾಮಾ ಸಬಕ್ತಾನಿ ಅಂತ ಯೇಸು ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಉಂಟಾ? ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಇದೆಯಾ? ಯೇಸುதான் தேவன் என்று சொல்லி சாட்சி உண்டா? ಯೇಸುವೇ ದೇವರಂತ ಸಾಕ್ಷಿ ಇದೆಯಾ? சிலுவையில தொங்கின அவரை பார்த்த சாட்சி இருக்கிறதா? ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ತೂಗ ಹಾಕಿದಾಗ ಅದು ಸಾಕ್ಷಿ ಇದೆಯಾ? 54வது வசனம். மத்தேயு 27:54. 27:54. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ಶತಾಧಿಪತಿ ಮತ್ತು ಅವನ ಸಂಗಡ ಯೇಸುವನ್ನು ಕಾಯುತ್ತಿದ್ದವರು ಭೂಕಂಪವನ್ನು ನಡೆದ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡಿ
ಬಹಳ ಹೆದರಿಕೊಂಡು ನಿಜವಾಗಿ ಈತನು ದೇವಕುಮಾರನಾಗಿದ್ದನು ಅಂದರು. இந்த தேவகுமாரன் தான் ஏசாயால சொல்றார் தேவன் என்று சொல்லி. ಈ ದೇವಕುಮಾರನೇ ಏಷಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನು ದೇವರು ಅಂತ. இந்த பாவத்தினாலே ಈ ಪಾಪದಿಂದ ಅಂಧಕಾரம் உண்டாயிற்று. ಅಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಉಂಟಾಯಿತು. 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் ಅಂಧಕಾரம் உண்டாயிற்று என்று 6 ಗಂಟೆಯಿಂದ 9 ಗಂಟೆವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಉಂಟಾಯಿತು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த ಅಂಧಕಾரம், ಆ ಅಂಧಕಾರವು உங்களுடைய பாவத்தினாலே, ಅದು ನಿಮ್ಮ ಪಾಪದಿಂದ, என்னுடைய பாவத்தினாலே, ನನ್ನ ಪಾಪದಿಂದ உண்டாயிற்று. ಅದು ಉಂಟಾಯಿತು. அந்த பாவத்தின் நிமித்தம் ಆ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ அவருக்கு உண்மையை சொல்ல முடியல. ಆತನಿಗೆ ಏನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಆಗಲಿಲ್ಲ. ஏன் என்னை கைவிட்டீர் என்று யாரை பார்த்து கேட்கிறார் தெரியுமா? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದೆ ಅಂತ ಯೇಸು ಯಾರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ? ಯಾರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ? பிதாவை பார்த்தா? ತಂದೆ ನೋಡಿನಾ? தேவனை பார்த்தா? ದೇವರನ್ನು ನೋಡಿನಾ? ಯಾರನ್ನು ನೋಡಿ? இது ஒரு கேள்வி, ಇದು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, இது ஒரு क्वेश्चन ಮಾರ್ಕ್. ಇದೊಂದು ಪ್ರಶ್ನೆ, ಇದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ಬದಲು ಕೊಡಕನಮೇ. ಯಾರು? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟಿ அப்படின்னு ಹಾಗಂತ என்னை பார்த்து கேட்கிறார். ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா நான் யார் மாதிரி இருக்கிறேன்? ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ? ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ, அவரை போல ಹೋಳಿಗೆಗೆ ಸಾವೈ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಬರೆದಿದ್ದಮ್ಮ. ಆತನ ಸ್ವರೂಪಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ஏப்பான்னு கைவிட்ட, ಯಾಕೆ உன்னோட பாவம் என் மேல வந்துச்சேப்பா, ನಿನ್ನ ಪಾಪ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂತಲ್ಲ, நீ ಮಾಡಿದ பாவம் ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದಿದಲ್ಲವಾ, ನೀ செய்த பாவம் என் ಮೇಲೆ சுமக்கப்பட்டது, ஏன் என்னை கைவிட்டீர்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟಿ? நாம கைவிட்டோமா? ನಾವು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದೇವಾ? தேவன் கை விடுபவரா? ದೇವನ್ ಕೈ ಬಿಡುವವರಾ? யார் என்னை கைவிட்டாலும் ಯೇಸು ಕೈಬಿಡ ಮಾಟಾರ್. ಯಾರು என்னை கைவிட்டாலும், ಯಾರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ಯೇಸು கைவிட மாட்டார். ಯೇಸು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அங்க ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ಏಲಿ ಏಲಿ ಲಾಮಾ ಸಬಕ್ತಾನಿ ಅಂತ. அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವರು ಕೇಳುವರು, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ಈತನು ಎಲಿಯನನ್ನು ಕರೀತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அரமைக் மொழியில அவர் கேட்கிறாரு, ಅರಾಮಿಯ ಒಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು. ஆனா அங்க என்ன சொல்றாங்க? ಅದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? எலியா தீர்க்கதரிசி வருவானா பார்க்கலாம் என்று சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಎಲಿಯ ಪ್ರವಾದಿ ಬರ್ತಾನ ಅಂತ ನೋಡೋಣ ಅಂತ ಅವರು ಹೇಳಿದ್ರು. உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். பொறு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். 30 ಓಕೆ. ಮತ್ತು ಆತನ ಮೇಲೆ ಉಗುಳಿ ಆ ಬೆತ್ತವನ್ನು ಕಸಕೊಂಡು ಆತನ ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆದರು. 27 27 30 ಅದ ಬರ್ಸಿ 30 ಇಲ್ಲ ಸಾರಿ 50 ಯೇಸು ತಿರುಗಿ ಮಹಾಧ್ವನಿಯಿಂದ ಕೂಗಿ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟನು. ಆಗ ಈಗೋ ದೇವರ ತೆರು ಮೇಲಿಂದ ಕೆಳಗಿನವರೆಗೆ ಹರಿದು 2 ಭಾಗವಾಯಿತು. 49 ಮಿಕ್ಕಾದವರು 54 ವರೆಗೆ ಪಡಿಗೆ. ಓಕೆ. ಮಿಕ್ಕಾದವರು ಬಿಡು ಎಲಿಯನು ಬಂದು ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸುವನೆಯನ್ನು ನೋಡೋಣ ಅಂದರು. ಯೇಸು ತಿರುಗಿ ಮಹಾಧ್ವನಿಯಿಂದ ಕೂಗಿ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟನು. ಆಗ ಈಗೋ ದೇವಾಲಯದ ತೆರೆಯು ಮೇಲಿಂದ ಕೆಳಗಿರುವ ಹರಿದು 2 ಭಾಗವಾಯಿತು. ಭೂಮಿಯು ಅದುರಿತು, ಬಂಡೆಗಳು ಸೀಳಿ ಹೋದವು, ಸಮಾಧಿಗಳು ತೆರೆದವು, ನಿದ್ದೆ ಹೋಗಿದ್ದ ಅನೇಕ ಭಕ್ತರ ದೇಹಗಳು ಎದ್ದವು. ಮತ್ತು ಆತನು ಎದ್ದ ಮೇಲೆ ಸಮಾಧಿಗಳೊಳಗಿಂದ ಹೊರಗೆ ಬಂದು ಪರಿಶುದ್ಧ ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಹೋಗಿ ಅನೇಕರಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. ಸರಿ, ಸುರೈ 2 கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ತೆರೆಯು 2 ಭಾಗವಾಯಿತು, ಅರಿತು, மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்பட்டது. ಅದು ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆವರೆಗೂ 2 ಭಾಗವಾಯಿತು. அந்த காலத்துல ஆலயத்துல வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்று உண்டு. ಆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಮಹಾ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳವು ಉಂಟು. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு யாச்சகர் தான் போக முடியும்.
ಆ ಒಂದು ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾರು ಯಾರು ಮಾತ್ರ ಹೋಗಲು ಹೋಗಲು ಯಾರು? ಸಾಧ್ಯ, ಯಾರು ಬೇರೆ ಯಾರು ಹೋಗಲು ಹೋಗಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆனா இயேசு மரித்தது நிமித்தம் ಆದರೆ ಯೇಸು ಸತ್ತದರ அந்த ನಿಮಿತ್ತವಾಗಿ திரைச்சீலை ரெண்டாக ಆ கிழிந்தது. ಒಂದು ದೇವಾಲಯ ತೆರೆ ಎರಡು ಭಾಗವಾಯಿತು. இனி இந்த மாதிரி பாஸ்டர்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ಈ ರೀತಿಯಾದ ಸೇವಕರು ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. பலி செலுத்த நான் தேவையில்லை. ಆ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಲು ನಾನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தினாலே போதும். ನೀವು ಸ್ತೋತ್ರ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರೆ இனி ಸಾಕು. ஒரு பலி இல்லை. ಇನ್ನು ಯಾವ ಬಲಿಯೂ ಇಲ್ಲ. இயேசுவே நமக்காக பலியானார். ಯೇಸುವೇ ನಮಗಾಗಿ ಬಲಿಯಾದರು. நம்முடைய பாவத்தை சுமந்தார். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಯೇಸು அந்த ಹೊತ್ತುಕೊಂಡರು. பாவம் தான் இயேசுவையும் தேவனையும் பிரித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ಆ ಒಂದು ಪಾಪವೇ ದೇವರನ್ನು ಯೇಸುವನ್ನು ಅದು ಇಬ್ಬಾಗ ಮಾಡಿತು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சரி, மார்க் 14:62. மார்க் 14:62. ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 62ನೇ ವಾಕ್ಯ. வாசிங்க. மார்க் 14:62 வசனம். ಓದಿ 14:62. ಎಂದು ಅದನ್ನು ಕೇಳಲಾಗಿ ಯೇಸು, ನಾನೇ, ಇದಲ್ಲದೆ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಸರ್ವಶಕ್ತನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸೀನನಾಗಿರುವುದನ್ನು ಆಕಾಶದ ಮೇಘಗಳೊಂದಿಗೆ ಬರುವುದನ್ನು ನೋಡುವಿರಿ ಅಂದನು. நான் தான் அவர் அப்படிங்கிறாரு. ನಾನೇ ಅಂತ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ. அதற்கு இயேசு நான் அவர்தான். ನಾನು ಆತನೇ. அங்க பிலாத்துக்கு 60வது வசனம் 60ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்து நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா என்று கேட்டான். ಆಗ ಮಹಾಯಾಜಕನು ಎದ್ದು ನಡುವೆ ನಿಂತು, அதற்கு இயேசு நான் அவர்தான் என்று சொல்லுகிறார். ನೀನೇನು ಉತ್ತರ ಹೇಳುವುದಿಲ್ಲವೋ? ಇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹೇಳುವ ಈ ಸಾಕ್ಷಿ ಏನು ಎಂದು ಯೇಸುವನ್ನು ಪ್ರಶ್ನಿಸಿದನು. ನಾನು ಅವರ್தான் ಎಂದು சொல்லுகிறார். ಆದರೆ ಆತನು ಸುಮ್ಮನಿದ್ದನು, ಏನು ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ, ಏನು ಉತ್ತರ ಹೇಳಲಿಲ್ಲ. ತಿರುಗಿ ಮಹಾಯಾಜಕನು, ಭಗವಂತನ ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನೋ ನೀನು ಎಂದು ಆತನನ್ನು ಕೇಳಲಾಗಿ, ಯೇಸು, ನಾನೇ, ಇದಲ್ಲದೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಸರ್ವಶಕ್ತನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸೀನನಾಗಿರುವುದನ್ನು ಆಕಾಶದ ಮೇಘಗಳೊಂದಿಗೆ ಬರುವುದನ್ನು ನೋಡುವಿರಿ ಅಂದನು. யோவான் 14:9. ಯೋಹಾನನು 14:9. John 14:9. 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். ಫಿಲಿಪ್ಪನು, ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸುವುದು ನಮಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು ಅಂದನು. ಯೇಸು ಅವನಿಗೆ, ಫಿಲಿಪ್ಪನೇ, ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ, ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು ಎಂದು ನೀನು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? ನಾನೇ ತಂದೆ, ನಾನೇ ತಂದೆ, என்னையே காமிக்கணும்னா ನನ್ನನ್ನೇ ತೋರಿಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ பாருங்க, வாட்ஸ்அப்ல ஒன்னு பார்த்தேன். ನಾನು ವಾಟ್ಸ್ಆಪ್ ನಲ್ಲಿ ಒಂದು ನೋಡಿದೆ. யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ಯಾರು ಆ ಹುಡುಗ? ನಾನೇ ಆ ಹುಡುಗ. பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், சிரிக்கிறீங்க, பார்த்திருப்பீங்க. ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೀನಿ. யார் அந்த பையன்? ಯಾರು ಆ ಹುಡುಗ? ಒಟ್ಟು ನೋಡಿದ್ಯಾಮ್ಮ? ನೋಡಿದ್ಯಾ? ದೇವ್ರ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அப்போ யாரா அந்த பிதா? நான் தான் அந்த பிதான்றாரு. யார் ಆ ತಂದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನೇ ಆ ತಂದೆ. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவை நீங்கள் அறிந்திருந்தால் ಯೇಸುವನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದರೆ பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ನೀವು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದಿರುತ್ತೀರಾ. இயேசுவும் பிதாவும் ஆவியானவரும் வேறு வேறு அல்ல. ಯೇಸು ತಂದೆಯು ಆತ್ಮನಾದವರು ஹalleluya, 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 ஹalleluya. மூன்று பேர் ஒண்ணுதான். ಮೂರು ಜನನು The ಒಂದೇ. triune God whom we worship. ನಾವು ತ್ರಯೇಕ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೇವೆ. Triune God. ತ್ರಯೇಕ ದೇವರು மூன்றில் ஒன்று, ಮೂರರಲ್ಲಿ ಒಂದು, ஒன்றில் மூன்று, ಒಂದರಲ್ಲಿ ಮೂರು. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ಯೋಹಾನನ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஜெனசிஸ்ல வாசிக்கிறோம், ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ 1:1 வாசிக்கிறோம். 1:1 ஆவியானவர் தண்ணீரின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லுவார். ದೇವರ ಆತ್ಮವು ಜಲ ಸಮೂಹಗಳ ಮೇಲೆ ಸಂಚರಿಸುವುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. இப்ப சொல்லுங்க, யாரு பிதா? ಈಗ ಹೇಳಿ, ಯಾರು ತಂದೆ? யார் இயேசுவை கைவிட்டார்? ಯಾರು ಯೇಸುವನ್ನು ಕೈಬಿಟ್ಟಿದ್ದು? ஜேக்கப் கைவிட்டான். ನಾಮದ ಕೈಬಿಟ್ಟು, ನಾವೇ ಕೈಬಿಟ್ವಿ. என்னோட பாவத்து நிமித்தம், ನನ್ನ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ பிதாவுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டாயிற்று. ಆ ತಂದೆಗೂ ಆತನಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕತೆ ಉಂಟಾಯಿತು. அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார். ಏಕೆಂದ್ರೆ ಆತನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿದ್ದನು. அவர் தேவகுமாரன் மாத்திரமல்ல, ಆತನು ದೇವ ಕುಮಾರನು ಮಾತ್ರವಲ್ಲ, மனுஷகுமாரனாய் இருந்தார். ಆತನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿದ್ದನು. உங்களைப் போல எலும்பும் சதையும் ரத்தமும் உள்ளவராக இருந்தார். ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಮೂಳೆಯು ಮಾಂಸವು ರಕ್ತವುಳ್ಳವಂತಾಗಿದ್ದನು.
நம்முடைய பாவத்திற்காக ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ அவர் ரத்தம் சிந்தி ಆತನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ அந்த ஆக்னி பெயின்ல இருக்கும் பொழுது ಆ ಒಂದು ಆಜ್ಞೆಯ ಒಂದು ನೋವಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ஏலி ஏலி லாமா சபக்தானி ಏಲಿ ಏಲಿ ಲಾಮಾ ಸಬಕ್ತಾನಿ ಎಂದು ಯೇಸು ಹೇಳಿದರು. மிகுந்த சத்தமிட்டார். ಆತನು ಬಹಳವಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ மிகுந்த சத்தமிட்டார். ಯಾಕೆ ಮಹಾಧ್ವನಿ சரீரத்தில் பாவம் அழுத்திக் கொண்டிருந்தது. ಆತನ ಶರೀರದ ಪಾಪವು ಆತನನ್ನು ಹಾಗೆ ಅದು ನೋವುಂಟು ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. நீங்கள் செய்த பாவம், ಅದು ನೀವು ಮಾಡಿದ ಪಾಪ, நான் செய்த பாவம், ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪ இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டார். ಅದು ಯೇಸುವನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಿತು. நாம் அறிந்திருந்தோமானால், ನಾವು ತಿಳಿದಿರುವುದಾದರೆ, பிலிப்பு அவர் கேட்டது போல, ಫಿಲಿಪ್ಪನು ಆತನನ್ನು ಕೇಳಿದ ಹಾಗೆ, நீ இவ்வளவு நாள் இருக்கிறிய, ನಿನಗೆ ಎಷ್ಟು ದಿನ ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಿಲ್ಲ, தெரியலையா பிதா யாருன்னு? ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ತಂದೆ என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ನನ್ನನ್ನು ಕಂಡವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. அதனால பேதுரு கேக்குறாரு, ಪೇತ್ರನು ಇಲ್ಲಿ ಕೇಳ್ತಾನೆ, அப்ப சொல்றான், என் தேவனே சொல்றான், ನನ್ನ ದೇವರೇ, my Lord and my God he says, ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವನೇ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அவர்தான் தேவன், ಆತನೇ ದೇವರು, தேவகுமாரன் கூட. ಅದೇ ದೇವಕುಮಾರನು அவர் ಸಹ. வார்த்தையாய் இருந்தவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ಆತನು ವಾಕ್ಯವಾಗಿದ್ದವನು ಶರೀರಧಾರಿಯಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. அவரே தேவன், ಆತನೇ ದೇವರು. அந்த கேள்விக்கு பதில், ಆ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ நீங்களும் நானும். ನೀವು ನಾನೇ. நான் பாவம் செய்யலைனா, ನಾವು ಪಾಪ ಮಾಡ್ಲಿಲ್ವಾದ್ರೆ இயேசு அடிபட மாட்டார். ಯೇಸು ಗಾಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உங்களுடைய பாவத்தின் நிமித்தம், ನಿಮ್ಮ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ, என்னுடைய பாவத்தின் நிமித்தம், ನನ್ನ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ, பிதாவுக்கும் ತಂದೆಗೂ நமக்கும் ನಮಗೂ இயேசுவுக்கும் ಯೇಸುವಿಗೂ பிரிவினை உண்டாயிற்று. ಅಲ್ಲಿ ಒಂದು ஆதாம் ಪ್ರತ್ಯೇಕ ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆ ಉಂಟಾಯಿತು. ஆதாம் எப்படி ஏதேன் துரத்தி விடப்பட்டானோ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆದಾಮನು ಜೈಲಿನ ತೋಟದಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು, அதை செய்கிற பாவம் ಆತನು ಮಾಡಿದಂತ ಪಾಪ பிதாவையும் நம்மையும் பிரித்து விடும். ಅದು ತಂದೆಯನ್ನು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತದೆ. அதுதான் ஏலி ஏலி லாமா சபக்தானி. ಅದೇ ಏಲಿ ಏಲಿ ಲಾಮಾ ಸಬಕ್ತಾನಿ. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள்? ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟಿ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.